ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம். இது உங்கள் அபிமான அகம்புறம். அகம்புறம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைவது உங்கள் அன்பு நண்பன் ராஜ்மோகன். வணக்கம் நேயர்களே. ஜல்லிக்கட்டு தடை பண்ணதுக்கு காரணமே காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகம், இவங்க 2 பேரும் தான் ஜல்லிக்கட்டு தடைக்கு காரணம். குஷ்புக்கு வந்துட்டு தமிழீழ விடுதலை புலிகள் வந்துட்டு தீவிரவாத இயக்கம், தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்துட்டு தீவிரவாதி. குஷ்புக்கு வந்துட்டு என்னோட இனத்தை பற்றி தெரியாது, என்னுடைய பண்பாட்டை பற்றி தெரியாது, என்னுடைய கலாச்சாரத்தை பற்றி தெரியாது, என்னுடைய வாழ்வியல் நெறியை பற்றி தெரியாது. ஜெர்மனி, அமெரிக்கா போன்ற அந்நிய நாடுடைய சக்திகள்லாம் வந்து நம்ம பண்பாட்டை அழித்து அவங்களுடைய வணிகத்தை வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து மீண்டும் நம்ம அடிமையாக்கிறதுக்கான ஒரு சதி வேலை தான் இவங்க செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழர்களை வந்து தமிழர்களே ஆள வேணும். தேசிய கட்சியும் தேவை, எங்களுக்கு திராவிட கட்சி. அவங்க தான் என் இனத்தையே அழிச்சது, இன்னும் அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என் இனத்தை அழிச்சவங்க கூட எப்படி நாங்கள் போய் கூட்டு வைக்க முடியும்? தனி மனித ஒழுக்கத்தை என் அண்ணன் பிரபாகரன் அவர்கள்ட்ட மட்டும் தான் பார்க்க முடியும். இன்றைய அகம்புறம் நிகழ்ச்சியினுடைய விருந்தினர் யார்? தனது பெயரில் இவர் வைத்திருப்பது வீரம், அடையாளமாய் கொண்டிருப்பது பெரும் கோபம். கருப்பு உடையில் பவனி வரும் தமிழ்நாட்டின் கரும்புலி வழிநடத்தி கொண்டிருப்பதோ தமிழர் முன்னேற்ற படை. ஆம், தமிழர் முன்னேற்ற படையினுடைய நிறுவன தலைவர் சகோதரி வீரலட்சுமி அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் அம்மா. எப்படி இருக்கீங்க? உங்களை பத்தி சொல்லும் போதே ரொம்ப வீரமா தான் பேச வேண்டியது இருக்கு. உங்களுடைய குடும்ப பின்னணி என்ன? நீங்க பிறந்தது, வளர்ந்தது, உங்களுடைய பால்யம், இதை குறித்து எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. என்னுடைய அப்பா வந்து கிருஷ்ணசாமி WMA படிச்சிருக்காரு. அவர் வந்து பள்ளி ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றுட்டாரு, இறந்துட்டாங்க 2006. அம்மா வந்து வீட்டிலே இருப்பாங்க, எங்களை பார்த்துக்கிறதவங்க. சிறு வயதில் வந்துட்டு 10வது வகுப்பு முடிச்சுட்டு 2008 வந்துட்டு BA அரசியல் அறிவு படிச்சிருக்கிறேன். இப்போ வந்து MA வரலாறு படிச்சுட்டு இருக்கேன், MBA நிர்வாகமும் படிச்சுட்டு இருக்கேன். 19 வயதிலேயே வந்துட்டு ஒரு தொழிற்சங்கத்தில் வந்துட்டு மாநில துணை செயலராக வந்து ஒரு பதவி வாங்கிட்டு, அந்த தொழிற்சங்கத்தில் வந்துட்டு அதிகப்படியாக வந்து பெண்களை வந்துட்டு ஒரு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரியம் சொல்லிட்டு அரசாங்கத்திலே இருக்கு. இப்போ அதில் வந்து பெண்களை வந்து ஒரு 2000க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து உறுப்பினராக சேர்த்ததுனால பெண்களை அங்கே அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அந்த தொகுதிக்கு உட்பட்ட பெண்களை சேர்த்ததுனால அங்கே இருக்கிற பெண்களே வந்துட்டு ஒரு பெண் தலைவராக இருந்தால் வந்து எங்களுடைய பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும், எங்களுடைய அடிப்படை உரிமை பிரச்சனை எல்லாமே உங்ககிட்ட சொல்லி நாங்கள் தீர்த்துக்கலாம் அப்படின்ட்டு என்னையே அந்த தொழிற்சங்கத்துக்கு தலைவராக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அதே போல் வந்து என்னோட தொழிற்சங்கத்தில் ஏற்கனவே இருந்த தலைவராக இருந்தவர் வந்து அவருடைய பதவியை வந்துட்டு ராஜினாமா பண்ணிட்டு என்னையே வந்து தலைவராக நியமனம் பண்ணாங்க. அது வந்துட்டு ஒரு தொழிற்சங்க தலைவராக வந்துட்டு 21 வயசு வரைக்கும் அதே நீடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2009 வந்துட்டு ஈழத்தில் வந்து நம்ம தமிழினை வந்து 1.5 லட்சத்துக்கும் மேலே வந்து படுகொலை செய்யப்பட்டதுனால தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து ஆண்ட கட்சியும் ஆள்கின்ற இப்போ இருக்கிற திராவிட கட்சிகளும் வந்துட்டு இதுக்கப்புறமா வந்து நம்ம தமிழினத்தை வந்து மீட்டெடுக்க முடியாது, அவங்க வந்து நம்ம தமிழினத்தை அழிக்க வந்த ஒரு தீய சக்தியாக தான் இருக்காங்க அப்படின்றத ஒரு முடிவு பண்ணி பெரியார் புரட்சி வீரர்கள் படைன்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை வந்து என் தலைமையில் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து திராவிடத்தையும் வந்து அதாவது திராவிட கருத்தியலை வந்து இருக்கிறதுனால தமிழினை வந்து அழியுது அப்படின்றதுனால பெண் விடுதலைக்காகவும் பகுத்தறிவுக்காக தான் பெரியார் பெயரை வந்து நம்ம அந்த ஏற்கனவே அந்த இயக்கத்துக்கு வந்து நான் வச்சேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பகுத்தறிவையும் பெண் விடுதலையும் இப்போ ஆல்ரெடி வந்துடுச்சு. ஏன்னா வந்து ஈழத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கரும்புலியாக ஒரு பெண்ணே போயிட்டு அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு தற்கொலைப்படை தாக்குதலாம் நடத்தினாங்க. அதனால வந்துட்டு இதுக்கப்புறம் பெண் விடுதலை எல்லாம் வந்து எங்களுக்கு கிடைச்சிடுச்சின்னு ஒரு தைரியத்தில் தமிழர் முன்னேற்ற படையாக வந்து இயக்கத்தை வந்துட்டு ஆரம்பிச்சு. இப்ப தமிழர் முன்னேற்ற முன்னணி என்பது தமிழ்நாடு நன்கறிந்த ஒரு அமைப்பு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு வெகுவாக வரவேற்பு வாய்ந்த ஒரு இயக்கமாக இருந்தது. அதன் பிறகு எஞ்சி வந்தது சரித்திரமானது. இப்போது தமிழர் முன்னேற்ற படையின் அந்த பேர் வைப்பதற்கான காரணம் என்ன? என்னுடைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா தலைவர்ன்ற முறையில் நானும் எனக்கும் வயது கம்மி, என்னோடய இயக்கத்தில் இருக்கிறவங்களும் வந்துட்டு எல்லாம் இளைஞர்களும் இளம் பெண்களும் இருக்கிறதுனால ஒரு ஃபோர்ஸாக இருந்தால் வந்துட்டு எல்லாம் ஒரு உணர்வுபூர்வமாக வந்து ஒரு படை அப்படின்றா ஒரு போர்க்கலந்த படையின்னு இல்லை, நம்ம தமிழினத்தை காக்க ஜனநாயக வழியில் அறப்போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக நம்ம ஆரம்பித்தோம். அதில் ஒரு படைன்னு வச்சுட்டா வந்து இளைஞர்களோட வந்து
உணர்வுபூர்வமா வருவாங்கன்றதுனால நம்ம வச்சிருக்கோம். ஒரு இயக்கமோ அமைப்போ யார் வேணா தொடங்கலாம். ஆனா ஒரு படையை வழிநடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு இளம் பெண் ஒரு சின்ன வயசுலேயே நீங்க வந்து இந்த சமூக அரசியலுக்குள்ள குதிச்சு 19 வயசுலேயே இவ்வளவு பெரிய சாதனை எல்லாம் பண்ணி மேலே எழும்பி வந்திருக்கீங்க. இந்த போராட்ட காலத்துல உங்களுக்கு சிறை சென்ற அனுபவம் உண்டா? அதை குறித்து நமது நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. கண்டிப்பா இருக்கு. அதாவது வந்துட்டு 7 பேர் விடுதலையை வந்து எதிர்த்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு காங்கிரஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணாங்க. அதை கண்டிச்சு நாங்க என்ன பண்ணோம் வந்து சத்தியமூர்த்தி பவனை வந்துட்டு ஒரு 1000 பேர் திரளா வந்து காங்கிரஸ் உடைய தலைமை காரியாலயம் ஆமா சத்தியமூர்த்தி பவன் சென்னையில இருக்கு. சத்தியமூர்த்தி பவனை வந்து முற்றுகையிறதா வந்து நம்ம அறிவிச்சோம். அதே போல வந்து ஒரு 1000 இளைஞர்கள் 200 பெண்களும் 800 இளைஞர்களும் என் தலைமையில அழைச்சிட்டு போனோம். போயிட்டு சத்தியமூர்த்தி பவனை வந்து முற்றுகையிட தான் சென்றோம். ஆனா அவங்க தான் வந்து கலவரம் பண்ணி டியூப் லைட்டு, கல், உருட்டுக்கட்டை, கத்தி எல்லாம் எடுத்துட்டு வந்து எங்களை தாக்குனாங்க. அதனால வந்து எங்களுடைய பெண்களை கூடவா தாக்குனாங்க? ஆமா பெண்கள், எனக்கே அடிபட்டுச்சு. எனக்கு அதுக்கு ரிப்போர்ட்லாம் இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நம்ம வந்து அட்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா வந்து அவங்க தான் கரத்த தியாகராஜன்றவர் வந்துட்டு ஹெல்மெட் போட்டுட்டு என்னைய வந்துட்டு அந்த பொண்ணு தான் அந்த அந்த கருப்பு உடையில இருக்கிற அந்த பொண்ணு தான் வந்துட்டு நம்ம அலுவலகத்தை வந்து அடிக்கிறதுக்கு வராங்க அப்படின்ட்டு அவரே கத்திக்கிட்டு அவர் இடுப்புல இருந்த ஒரு பெரிய வாள், நீங்க டிவிலேயே பார்க்கலாம், அது வந்து ரவுண்டு போட்டே காமிச்சாங்க. அதை எடுத்துட்டு வந்து என்னை வந்து குத்த வந்தாங்க. அதுக்குள்ள வந்து எங்களுடைய இயக்க தோழர்கள் வந்து என் கையை பிடிச்சிட்டு வந்துருங்கம்மா, இதுக்கப்புறம் வேணா நம்மளுக்கு தான் வந்து எதனா பிரச்சனை வேணா எங்க கையில வந்துட்டு எந்த நாங்க வந்து தற்காப்புக்கோ ஏதோ ஒரு கொடியில கூட சின்ன பைப்பு தான் கட்டி எடுத்துட்டு போனோம். ஜனநாயக வழியில எங்க உணர்வை வந்து வெளிப்படுத்துறதுக்காக வந்து போய் முற்றுகையிட்டோம். ஆனா வந்து அவங்க ஒரு கலவரமா மாத்தி ஒரு அடிதடி ஆயிட்டு ஒரு கலவரமா ஆயிட்டு கொலை முதல்ல வந்து 25 வயது. அப்போ எனக்கு 25 வயது தான், 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. 25 வயதுல கொலை முயற்சி வழக்கு வாங்கினேன் 307. அதாவது இங்க தமிழ்நாட்டுல அசால்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வழக்கு வாங்கிட்டு 15 நாள் புழல் சிறையில இருந்தேன். ஓஹோ, அந்த 15 நாட்களும் அரசியல் கைதியா இருந்தீங்களா? அரசியல் கைதியா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஆந்திரால வந்து 20 தமிழர்கள் வந்து சுட்டு படுகொலை செஞ்சாங்க. அது கண்டனம் தெரிவிச்சு என்னுடைய இயக்க தோழர்கள் வந்துட்டு பூந்தமல்லியில வந்து உணர்வை வெளிப்படுத்த முடியலன்னு ஆந்திரா பஸ் அடிச்சு இது பண்ணிட்டாங்க, சேதப்படுத்திட்டாங்க. அதனால நியூசன்ஸ் பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்ன்னு பிபிடி ஆக்ட்ல போட்டாங்க அவங்கள. அதுக்கு நான் தான் தூண்டுதல்னு சொல்லிட்டு தலைமைன்றதுனால என்னைய ரிமாண்ட் பண்ணாங்க. அது ஒரு 15 நாள் சிறை, புழல் சிறையில இருந்தோம். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை ஞாலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்குன்னு பாரதி சொன்னதை போல ஒரு பெண்மணியா இருந்து இந்த வயசுல நீங்க வந்து சிறைக்கு போயிட்டு வந்தது ஏதோ பிக்னிக் போயிட்டு வந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியா சொல்றீங்க. இருந்தாலும் அந்த பூட்டிய இரும்பு கதவுகளுக்கு இரும்பு கம்பிகளுக்கு பின்னாடி இருந்தப்ப உங்களுடைய உளவியல் எப்படி இருந்தது? உங்களுக்கு வருத்தமா இருந்ததா, அல்லது உங்களுக்கு பயமா இருந்ததா, அல்லது அங்கிருந்தவங்க யாராவது உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணாங்களா? சிறையில் இருக்க அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் சிறை எப்படின்னு தெரியாது. ஆனால் பெண்கள் சிறையில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அறியாமையிலையும் அதாவது தன் கணவன் பண்ண தவறாலையும் அதாவது சமூக சூழ்நிலை அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலையால தான் சிறைக்கு வர காரணமாக இருக்கிறாங்க பெண்கள். அப்போ நான் சிறைக்கு போறப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த 2 விஷயம் வந்து நான் சிறைக்கு போனதை வந்து எனக்கு பயம் பொறுத்தல. இதுக்கப்புறம் என்ன என் உயிரே போனாலும் தமிழ் இனத்துக்காக எதையும் செய்ய துணியணும் அப்படின்னு தான் வந்து என்னோட உள்ளுணர்வு உள்ளேயே சொல்லுச்சு. நான் உள்ளே இருந்தே என்னோட இப்போ பொறுப்பாளர்களுக்குலாம் சொன்னேன், என்எஸ்ஏ போட்டாலும் நான் உள்ளது இல்லை, நான் தைரியமா இருப்பேன், நீங்க கவலைப்படாதீங்க, தேசிய பாதுகாப்பு சட்டம் போ. ஏன்னா அப்படிதான் வந்து ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்தாங்க. என்ன அதாவது வந்து புலிகள் அமைப்பு கிட்ட இருந்து எனக்கு பணம் வர்றதாகவும் என்னுடைய அமைப்பு தீவிரவாத இயக்கம் எனக்கு தடை பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் வந்து காங்கிரஸோடைய எம்எல்ஏ விஜயதரணி போய் புகார் கொடுத்துருந்தாங்க ஆளுநர்கிட்ட. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து ஐஎஸ்ஐ எல்லாம் விசாரிச்சுட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு அவங்க. அப்படி உண்மையிலேயே உங்களுக்கு இந்த ஒரு இயக்கத்துல இருந்து உங்களுக்கு பணம் இருக்கு? இல்ல இன்னைக்கு பாத்தீங்களா, இப்போ அக்கா போன் பண்ண உடனே இந்த நிகழ்ச்சி கூட ரொம்ப எனக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில தான் நான் சரி 2 வாட்டி கூப்பிட்டுட்டாங்களே நம்ம வரணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ரொம்ப இது அந்த அடையாள பொருளாதார நெருக்கடி. எனக்கு என்னுடைய அப்பா வந்து தலைமை ஆசிரியரா ஓய்வு பெற்று அவரால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து ஏதோ ஒரு சொத்தை சேர்த்து வச்சிருக்காரு. இன்ன வரைக்கும் என் கட்சியை நான் வந்து வழி நடத்துறது என் கட்சியில இருக்க பொறுப்பாளர்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய குடும்ப செலவுக்காக நம்ம வந்து ஏன்னா எங்க சத்தியமூர்த்தி பவன் கேஸ்ல நான் மட்டும் சிறைக்க போல, என் கூட 7 இளைஞர்களும் வந்தாங்க. அவங்களுடைய குடும்ப செலவுக்கெல்லாம் பார்த்தது எல்லாமே என்னுடைய சொத்தை வித்து தான் நாங்க கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் வந்து தெரியும், அதாவது அமைப்புங்களுக்கே தெரியும் எனக்கு யாரு வந்து பணம் கொடுத்து உதவலன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால யார் சொல்லியும் வந்து யாரும் நம்ப போறதும் கிடையாது. நிச்சயமா அது மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த கேள்விகளை உங்க முன்னாடி நாங்க வைக்கிறோம். லட்சுமி வீரலட்சுமியா மாறினதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சம்பவமோ ஒரு நிகழ்வோ ஒரு காட்சியோ இருக்கும். ஒரு காட்டை அடிக்கிற நெருப்புக்கு ஒரு தீப்பொறி தேவைப்படுகிறது போல உங்க வாழ்க்கையில எந்த சம்பவம் அல்லது எந்த ஒரு
நாள் வந்து உங்க வாழ்க்கையை அப்படி திசை மாற்றி டேர்னிங் பாயிண்ட் அமைச்சது? 2009 வந்துட்டு தொழிலாளர் நலத்துறையில வந்துட்டு இந்த அப்ளிகேஷன்லாம் கொடுக்கறதுக்காக வந்து ஃப்ரீயா தான் கொடுப்பாங்க. அதாவது அரசாங்கத்துல வந்து நம்ம வந்து அந்த விண்ணப்ப படிவங்களை வந்து கொடுத்து அந்த அமைப்பு சார் நல வாரி அடையாள அட்டை பெறுறது வந்து இலவசம் தான். அதுக்கு பணம் கிடையாது. தொழிற்சங்கத்துக்கு தான் வந்து 60 ரூபாய் கட்டுவாங்க. இப்ப இந்த தொழிலாளர் நல வாரியத்துல வந்துட்டு அரசு பணியாளரா இருக்கிற ஏஎல்னு சொல்லுவாங்க, அதாவது உதவி ஆய்வாளர்னு சொல்லுவாங்க தொழிலாளர் நல வாரியத்துல, ஆதம்பாக்கத்துல இருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா எங்க கிட்டயே வந்துட்டு ஒரு விண்ணப்பத்துக்கு வந்துட்டு 20 ரூபாய் கொடுத்தாதான் நான் கையெழுத்து கூட லஞ்சம் கேட்டாங்க. அப்போ நிறைய என்ன மாதிரி தொழிற்சங்கவாதிங்க எல்லாம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து என்ன கையெழுத்து வாங்கி மக்களுக்கு தொழிலாளர்கள் வேலை ஆகணும் அப்படின்றதுக்காக வாங்கிடுவாங்க. நான் அப்படி கிடையாது. நான் லஞ்சம் கொடுக்க முடியாது. ஏன் தமிழ்நாட்டுல என் வரி பணத்துல நீங்க சம்பளம் வாங்குறீங்க, என் பணத்துக்கு எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு, அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறையில வந்து பிடிச்சு கொடுத்தோம். அப்போ வந்துட்டு உயர் நீதிமன்றத்துல வந்து மதிவாணன் சொல்லிட்டு ஒரு நீதிபதி இருந்தாரு. ஐயா வந்துட்டு உடனே வந்து பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு அந்த செய்தி, இந்த மாதிரி வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி என்னுடைய பேர் வந்து ஆனந்தி, இந்த மாதிரி நீங்க ஒரு வீரமான ஒரு பண்ணிருக்கீங்க சொல்லிட்டு நீங்க ஒரு வீரலட்சுமா அப்படின்னு சொன்னாங்க. அப்பத்துல இருந்து என்னோட புனைப்பெயரா வீரலட்சுமின்னு சொல்லிட்டு மாத்தி ஆனந்தி வீரலட்சுமி ஆனதுக்கு பின்னாடி ஒரு நீதி இருந்திருக்கு இல்லையா? தொடர்ந்து பேசுவோமா? உங்ககிட்ட வைப்பதற்கும் கேட்பதற்கும் நிறைய கேள்விகள் இருக்கு. அதற்கு முன்னாடி நேயர்களே, ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நம்மிடையே தமிழர் முன்னேற்ற படையினுடைய நிறுவன தலைவர் வீரலட்சுமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வீரலட்சுமி அம்மா அவர்களே, நீங்க நிறைய சம்பவங்கள் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா காங்கிரஸ் கட்சியோடு உங்களுக்கான அந்த ஒரு போராட்டம். காங்கிரஸ் என்பது தமிழ்நாட்டில் பலரால் பல உணர்வாளர்களால் வேறறுக்கப்பட்ட அல்லது வேறறுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அந்த கட்சி செய்த துரோகத்தையோ அல்லது அந்த கட்சி செய்த அநியாயங்களையோ அனைவருமே சாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் கேட்க நினைக்கிற கேள்வி என்னன்னா, சில நேரங்களில் அது தனிநபர் தாக்குதலாக மாறுகிறதா? குஷ்புவை எதிர்க்கிறதோ அல்லது விஜயதாரிணியை எதிர்க்கிறதோ என்ற குஷ்பு என்ற ஒரு தனி மனுஷியை அல்லது விஜயதாரிணி என்ற ஒரு தனி மனுஷியை எதிர்க்கிறதா அல்லது காங்கிரஸ் எதிர்க்கிறதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அதாவது ஒட்டுமொத்தமா வந்து காங்கிரஸ் தான் நாங்க எதிர்க்கிறோம். காங்கிரஸ்ல வந்துட்டு இப்ப வந்து குஷ்பு நீங்க சொன்னீங்க, குஷ்புக்கு வந்துட்டு என்னோட இனத்தை பத்தி தெரியாது, என்னோட பண்பாட்டை பத்தி தெரியாது, என்னோட கலாச்சாரத்தை பத்தி தெரியாது, என்னோட வாழ்வியல் நெறிய பத்தி தெரியாது. இது தெரியாம குஷ்பு வந்துட்டு அவங்க முதல்ல தமிழ் இனமே கிடையாது. அவங்க வந்துட்டு நடிக்கிறதுக்காக வந்தாங்க, ஒரு கவர்ச்சி நடிகை. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளமையா இருக்கிறப்ப வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு கவர்ச்சியை காமிச்சு நடிச்சுட்டு இப்போ அவங்களோட இளமை போனதுக்கு அப்புறம் என்னன்னா அரசியலுக்கு வந்துடுறாங்க. அதாவது அவங்க மார்க்கெட் போனதால பணம் சம்பாதிக்க முடியாது. இப்போ அரசியலுக்கு வந்துட்டு பணம் சம்பாதிக்கணும்னு உள்ள வராங்க. டிஎம்கேல இருந்தாங்க, அதில் என்ன கருத்து வேறுபாடுன்னு தெரியல. அதுக்குள்ள காங்கிரஸ் உள்ள வந்த உடனே என்ன பாருங்க, தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களுக்கு விளம்பரம் தேடிக்கிறது பாருங்க. வந்த உடனே வந்துட்டு தமிழீழ விடுதலை புலிகள் வந்துட்டு தீவிரவாத இயக்கம், தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்துட்டு தீவிரவாதி, அவங்களுடைய போராட்டம் வந்துட்டு வந்து தீவிரவாத செயல் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு என்னோட பண்பாடு தெரியல, எங்களுடைய வீரம் தெரியல, எங்களோட கலாச்சாரம் தெரியாம தேவையில்லாம எங்க கலாச்சாரத்துக்குள்ளேயே எங்க வீரத்துக்குள்ளேயே வந்து மூக்க நுழைச்சு பேசுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் நாங்களாம் வந்துட்டு தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்துட்டு தெய்வமா பாக்குறோம். அவர் வந்து எங்களுக்கு ஒரு குரு மாதிரி எடுத்துக்கிறோம், எங்களுக்கு வந்து ரோல் மாடலா எடுத்துக்கிறோம். நாங்க எங்க தமிழ் இனத்துல வந்துட்டு இது போல வந்து ஒரு மனித நேயம் உள்ள, அதாவது தனி மனித ஒழுக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது எங்க அண்ணன் கிட்ட தான் கத்துக்க முடியும். அந்த புலிகள் அமைப்புல இருக்கிறவங்களோட போராளிகள் கிட்ட தான் நம்ம கத்துக்க முடியும். அப்படி இருக்கிற ஒரு இயக்கத்தை வந்து கொச்சப்படுத்தி பேசினா நாங்க சும்மா இருக்க முடியுமா? இல்ல, இப்ப அவங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்கன்னா ஒரு கருத்தை இன்னொரு கருத்தால் எதிர்க்க வேண்டும்னு சொல்றாரு மார்க்ஸ். ஆக அப்போ ஒரு கருத்து சொன்னதற்காக அவங்க மீது ஒரு தனிநபர் தாக்குதல் செய்வது சரியானதா? அது நீங்கள் விரும்பக்கூடிய, அனைவரும் விரும்பக்கூடிய இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு அது ஏற்புடையதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது தனிநபர் தாக்குதல் அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. அதாவது அவங்க வந்துட்டு பேசுறது வந்து அவங்களுடைய வந்து சொந்த கருத்தா சொன்னாங்கன்னா அவங்கள வந்துட்டு நாங்கள் வந்து கருத்து மூலியமா வந்து விமர்சனம் செய்யலாம். அவங்க வந்து ஒரு இருக்கிறது ஒரு கட்சியில, அந்த காங்கிரஸ் கட்சி தான் 2009 வந்து ஈழத்துல வந்து படுகொலை செய்யறதுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணதுல இருந்து இந்திய அமைதி படையை அனுப்பிச்சு அங்க இருக்கிற பெண்களை வந்துட்டு எப்படி படுகொலை கற்பழிக்கப்பட்டு இது அவங்க சொல்றாங்க. அதாவது வந்து பெண்களை வந்துட்டு அவங்களுடைய மார்பகங்களை இது என்ன வெடிகுண்டா அப்படின்னு சொல்லிட்டு திருகி அதை அறுத்தெறிகிறாங்க. அதோட புகைப்படம் எல்லாம் எல்லா ஊடகத்திலையும் எல்லா முகநூல் இணையதளத்துல வெளியாகுது. அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த காங்கிரஸ் கட்சியில வந்து ஒரு தேசிய செய்தி தொடர்பாக இருக்கிற அந்த கவர்ச்சி நடிகை குஷ்பு வந்துட்டு எங்களோட பண்பாட்டை பத்தி பேசினா வந்து அவங்களோட தனி மனித கருத்தெல்லாம் எடுத்துக்க முடியாது. அது அவங்களோட கட்சியோட தலைமை சொல்லி பேசுறதா நாங்க எடுத்துக்க முடியும். அதனால எங்க எதிர்ப்பை வந்து குஷ்புக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் நாங்க தெரிவிக்கப்படுது. அதே நடிகை தான் அதற்கு முன்னாடி இருந்த கட்சியில் ஒரு மேடையில் பேசும்போது ஈழத்தமிழர்களுக்காக பயங்கரமா அழுது பேசுனாங்க. அவங்க காலத்தின் ஓட்டத்தில் அவங்களுடைய கருத்தில் அவங்க மாறி இருக்கிறாங்க.
காங்கிரஸ் கட்சி மட்டுமல்லாது இந்த தமிழ் தேசியத்திற்கு எதிராக பல சக்திகள் இருக்கிறது. அந்த சக்திகளை எதிர்கொள்வதற்கு அல்லது எதிர்ப்பதற்கு நீங்க என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க? இப்ப ஆங்கில நாளேடுகள், சில நாளேடுகள் பாத்தீங்கன்னா சிங்கள பேரின பௌத்தவாத அரசுக்கு வந்து அவர்கள் செய்வது நியாயம் போல ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது போல இந்திய அளவில் பல தேசிய கட்சிகள் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை வைத்திருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அவங்களுக்கெல்லாம் எப்படி நீங்க புரிய வைக்க போறீங்க? அவங்களை எதிர்கொள்ள உங்ககிட்ட குறைந்தபட்ச திட்டங்கள் இருக்கிறதா? ஆமா, அதாவது கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டுல வந்துட்டு காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு இவங்களுடைய பூர்வீக குடியாட்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த கட்சியில கிடையாது. இப்போ பார்த்தா EVKS இளங்கோவன் அவர் வந்து அவருடைய கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து தமிழ் இனத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் தமிழ் இனத்தவருடைய பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் அவர் பேசலை. அவருக்கு வந்து அவருடைய அதிகாரத்தை அவருடைய நாற்காலியை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு இதுல அவங்க இருக்காங்க. பிஜேபி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க மத ரீதியான ஒரு கருத்தியலை வந்து தமிழ்நாட்டில் புகுத்துறாங்க. நாங்கள் என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து பூர்வீக குடிமக்கள் நாங்கள் மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் இருக்கிறோம். அதாவது வந்தேரிகள் வந்துட்டு எங்கள் தமிழ்நாட்டை வந்து ஆள்றதை விட எங்கள் மண்ணுக்கு உரிமையானவங்க நாங்கள் வந்து அதாவது தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களே ஆளணும்னு நாங்கள் சொல்கிறோம். அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த திராவிட கட்சிகளும் சரி தேசிய கட்சிகளும் சரி தமிழ்நாட்டில் வந்து இருங்க, ஆனால் எங்களுடைய தலைமை அதிகாரத்தில் வந்து முதலமைச்சரான்ற அந்த பதவியில் வந்துட்டு தமிழர்களாக நாங்கள் இருக்கோம்னு தான் சொல்கிறோம். இப்போ வீரலட்சுமி அப்படின்னு சொல்லும் பொழுது அண்மை காலத்துல அனைவராலும் அதிகமாக வியப்புக்குள்ளாக்கப்பட்ட அல்லது வியந்து பார்க்கப்பட்ட ஒரு விஷயம், உலகமே ஒட்டுமொத்த ஒரு சமூகமே பீப் பாடலுக்கு எதிராக போர்க்குடி தூக்கிய பொழுது நீங்க பீப் பாடலுக்கு ஆதரவு தெரிவித்து நடிகர் சிலம்பரசன் வெளியே வந்து அவருக்கு பாராட்டு விழா எடுப்பதாக சொன்னீங்க. இன்னும் அந்த நிலைப்பாட்டில் இருக்கீங்களா? ஆமா. ஏன் அந்த நிலைப்பாடு எடுத்தீங்க? அவரு இப்போ 27ஆம் தேதி வந்து ஆஜராவர் தான் இப்போ வந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. அண்ணங்கிட்ட பேசினேன் நான். அதாவது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு திருவள்ளூர்ல வந்துட்டு ஒரு நகர செயலாளர், அதாவது அதிமுகவுடைய நகர செயலாளர் ஒரு பெண் அலுவலகத்துக்கு உள்ள வந்துட்டு வேட்டியை அவுத்து காமிச்சு ஒரு பெண் சங்கத்துல ஒரு 4 பெண்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. நான் உன்னை கற்பழிக்க வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே வந்து புகார் வந்து அந்த நகர காவல் நிலையத்துல வந்து புகார் கொடுக்குறாங்க. அது எஃப்ஐஆரும் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டுட்டு கைது நடவடிக்கை இல்லை. அது பெண்களை இழிவுபடுத்துற செயலா இல்லையா? பெண்களை கொச்சப்படுத்துற செயலா? வந்து முடிய பிடிச்சி சிகரெட் பிடிச்சி முகத்துல புகையை வீசி உங்களை கற்பழிக்க வரேன்னு லுங்கி அவுத்துட்டு வந்து நிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு இது வந்து பெண்களை இழிவுபடுத்துற செயலா இல்ல? அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி வந்துட்டு வெளியே சுத்திட்டு இருக்காங்க. அதே போன்ற வந்து ஒரு வயதான பாட்டி அவங்களுடைய நிலத்தை வந்து அபகரிக்கிறாங்க. அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அது வந்து DMK உடைய இப்போதைக்கு வந்து ஊராட்சி மன்ற தலைவர் AG ரவின்னு சொல்லிட்டு அகரமேல் அவருடைய பார்த்தீங்களா இப்போ வந்து சுத்தின்னு இருக்காரு. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பெண்களை இழிவுபடுத்துற செயலா இல்லை? இப்போ பீப் பாடல் வந்துட்டு அந்த பாடல் வரிகளே பாருங்க, தவறான வார்த்தை இருக்குன்னு இவங்க சொல்றாங்க. நான் வந்து ஒரு தடவை 10 தடவை நான் கேட்டுட்டேன். அதுல வந்து எந்த ஒரு தவறான வார்த்தையும் வரல. அப்படியே வந்தாலும் அதுல பீப்னு ஒரு சவுண்ட் வந்தது. அதுல எந்த ஒரு பெண்களை இழிவுபடுத்துற செயலாவே இல்லை. இப்போ தமிழ் திரையுலகத்து தமிழ் சினிமா துறையில பாத்தீங்கன்னா பெண்களை வந்துட்டு அந்த அந்தரங்கத்தை வந்து உச்சரித்து பாடல்களே அதிகமா வருது. அப்ப அந்த பாடல்களை எதிர்த்து வந்துட்டு இவங்க போராட்டம் நடத்தல. அதாவது இப்போ வந்து வசனங்கள் பாத்தீங்கன்னா வந்து பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு. டைரக்டாவே காமிக்கிறாங்க. நீங்க இணையதளத்துல வந்து எமி ஜாக்சன் அடிச்சு பாருங்க. அந்த பொண்ணு வந்து நிர்வாண படத்துல தான் வந்து எல்லாத்துலயுமே வந்து புகைப்படம் ஸ்டில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பெண்களை இழிவுபடுத்துற செயலா இல்லை? அதுக்கு எதிராக இவங்க போராடல. அதாவது ஒரு தமிழன்றதுனால வந்துட்டு சிம்பு வந்து அந்த பாடல் வந்து அவர் அதிகாரப்பூர்வமா வெளியிடல. அவர் வந்து அவரோட சிந்தனைக்கு ஏற்றாம பாடி அவர் அறையில வச்சிருக்காரு. அவர் அறையில வச்சிருந்த வந்து யாரோ ஒருத்தர் வந்து திருடி வந்துட்டு இணையத்துல இருந்து வெளியே. நீங்க உங்க ஆதரவு கரத்தை நீட்டுறீங்க. ஆனா பெருவாரியான மாதர் அமைப்புகள், மாதர் சங்கங்கள், மாதர் இயக்கங்கள் ரொம்ப கடுமையா தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்யறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் இதுல அரசியல் தான் இருக்கு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மழை வெள்ளத்துல வந்து சென்னை முழுக்க வந்து பாதிக்கப்பட்டு வெள்ள நிவாரணத்துல வந்துட்டு ஆளுங்கட்சி வந்து மக்கள் மத்தியில வந்து அதிருப்தியை வந்து ஏற்படுத்தி வச்சுட்டு இருக்காங்க. அதை மறைக்கணும்ன்றதுக்காக வந்து ஆளுங்கட்சியின் சதின்ற இதுதான் உண்மை. இது வந்து மக்களுக்கே தெரிஞ்சிருச்சு. இது சிம்பு மேட்டர்னா இந்த மாதிரி நிவாரண பிரச்சனைனா இவங்க அரசாங்கமே திருப்பி வச்சுதான் சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நடிகர் விஷால் வந்துட்டு அந்த நடிகர் சங்க தேர்தலில் அவர் சொல்றாரு, அதாவது வந்துட்டு ராதா ரவி வந்துட்டு யார் இறந்தாலும் முதல்ல போயிட்டு சாவுல போயிட்டு ராதா ரவி தான் நிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் சொல்றாரு அவருடைய பிரச்சாரத்துல. அதுக்கு இவருடைய அந்த நடிகர் சங்க பிரச்சாரத்துல விஷால் சொல்றாரு, யார் செத்தாலும் வந்து ராதா ரவி நிக்க மாட்டான், எவன் செத்தாலும் முதல்ல போய் வெட்டியா தான் நிப்பான்னு சொல்லிட்டு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சேர்ந்த ஒரு தொழிலை வந்து கொச்சப்படுத்தி சுட்டி காட்டின பிறகு அவர் மன்னிப்பு கோரினாரு. அந்த வார்த்தையை திரும்ப வாங்கிட்டாரு. இப்போ என் கேள்வி என்னன்னா, இப்போ நடிகர் சங்க பிரச்சனைக்கு நம்ம வருவோம். அதற்கு முன்னாடி அனைத்திந்திய பெண்கள் சங்கம் அல்லது ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர் அணி இவங்க அத்தனை பேருமே ஓரளவுக்கு படித்த அல்லது உங்களை போன்ற சமூக அக்கறை உள்ள பெண்கள் தான் அதுல பொறுப்புகள்ல இருக்காங்க.
அவங்க யாருமே இதை பத்தி யோசிச்சிருக்க மாட்டாங்களா? அல்லது அவர்களுக்கு உங்ககிட்ட இருக்க புரிதல் அவங்களுக்கு இல்லையா? அல்லது அவங்கெல்லாம் எதிர்ப்பு காட்டுறதால நீங்க ஆதரவு காட்டுறீங்களா? அப்படி கேட்கிறேன் நான். இல்ல, அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால ஆதரவு இல்ல. நான் வந்து தமிழ் தேச அரசியல்ல வந்து முன்னெடுத்து தமிழ் அமைப்பு ஆரம்பிச்சு நம்ம வழி நடத்தி போயிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு தமிழன் தவறு பண்ணிட்டாரு. அவருடைய குடும்பம் பாத்தீங்கன்னா ஒரு TR ராஜேந்திரன் அவருடைய ஃபேமிலி பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்ன வரைக்கும் வந்து அவர் வந்து பாடலாசிரியர், ஒரு இயக்குனர், ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காரு. அவர் வந்து இன்ன வரைக்கும் வந்து ஒரு பொண்ணை வந்து தொட்டு நடிச்சது கிடையாது. அது போல வந்து தமிழுடைய பண்பாட்டை வந்து காத்து வழி நடத்தக்கூடிய ஒரு நபர். அவருடைய மகன் தவறு செய்திருந்தா அவரோட தந்தை கிட்ட சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி தவறு பண்ணியிருக்காங்க, திருத்திக்கங்கன்னு. அது அவங்க சின்ன விஷயம், இது பெரிய விஷயமா பெருசப்படுத்த வேண்டிய விஷயமே கிடையாது. அவர் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை விட்டுட்டு அதாவது இந்த அரசாங்கமே வந்துட்டு சிம்பு மேட்டரை வந்து வெளியே எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து மக்கள் மத்தியில வந்து எலெக்ஷன் நேரத்துல வந்து இது வந்து தெரியாது, வெளியே தெரியாதுன்னு சொல்லிட்டு இவங்களே பண்ண சதிதான் இது. இப்போ சிம்புவுக்கு ஒரு பாடலையோ ஒரு கருத்தையோ சொல்ல ஒரு சுதந்திரம் இருக்குன்னா ஏன் குஷ்புக்கு இல்ல? ஏன் குஷ்பு ஒரு கருத்தை சொல்லும்போது உங்களுக்கு கோபம் வருது? குஷ்பு வந்துட்டு இந்த பாடல் விஷயமோ குஷ்பு சொன்ன விஷயமோ வந்து ஒன்னா பார்க்க முடியாது. இல்ல, நான் அப்படி சொல்லல. என்னோட ஒப்புமை அது கிடையாது. இப்ப தனிநபர் சுதந்திரம், கருத்துரிமை இதெல்லாம் பேசும் பொழுது சிம்பு ஒரு வளர்ந்து வரும் நடிகர். ஒரு வளர்ந்து வரும் நடிகருக்கு இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் ஒரு கவர்ச்சி நடிகையாக இருந்தாலுமே அத்துணை ஆண்டு காலம் தமிழ் சினிமாவில் பணியாற்றிய ஒரு நடிகைக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏன் அதுல உங்களுக்கு கோபம் வருது, இதுல ஏன் கோபம் வரலன்னு கேட்கிறேன். அவங்க எங்களுடைய பண்பாட்டையோ எங்களுடைய வாழ்வில் நெறி கலாச்சாரத்தை பேசுறாங்க. இல்ல, குஷ்புவே வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஆணும் பெண்ணும் வந்து திருமணத்துக்கு முன்னாடியே உடல் உறவு கொள்ளலாம்னு சொல்லி பேசினாங்க. அது வழக்கெல்லாம் போட்டு அவங்க எவ்வளவு பண்ணாங்கன்னு நம்ம வந்து ஊடகத்துல பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவங்க சொல்ற விஷயம் வேற, அவங்க சொல்ற கருத்துன்னு கூட சொல்ல முடியாது. அவங்க வந்து ஒரு பழிய போடுறாங்க. அதுவும் சிம்பு சொன்ன அந்த பாடலை வந்து ஒன்னா சேர்த்து பார்க்கவே முடியாது. சரி, இப்ப ஜல்லிக்கட்டுக்கு வருவோம். அடுத்து உங்கள் பேர் அதிகமாக சர்ச்சைகள் சிக்கிய ஒரு விடயமாக ஜல்லிக்கட்டு அமைந்தது. இந்த ஜல்லிக்கட்டு தடை இது யாரால் வந்தது அப்படின்னு பார்க்கிற பொழுது பெட்டா அல்லது பீட்டா என்ற ஒரு அமைப்பினால் வருது. இதற்கு வந்து த்ரிஷா அல்லது எமி ஜாக்சன் போன்றவர்களுடைய கருத்துக்கு நீங்கள் ரொம்ப காத்திரமான எதிர்ப்பை பதிவு பண்ணீங்க. நாம் பீட்டாவை எதிர்க்காம த்ரிஷாவையும் எமி ஜாக்சனும் எதிர்ப்பது ஒரு சரியான எதிர்ப்பா? அதாவது வந்துட்டு அந்த 1980 வந்துட்டு இந்த பீட்டான்ற அமைப்பு துவங்கினாங்க. அதோட தலைமை அலுவலகம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கு. இவங்களோட செயல்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது அனாதியா வந்துட்டு தெருவில் சுத்திட்டு இருக்கிற வந்து கால்நடைகள், அதாவது நாய் போன்ற, முயல், பூனை, மாடுகள் போன்ற வந்து அந்த இதெல்லாம் சேகரித்து ஒரு ஆசிரமம், அதாவது மனிதர்களுக்கு எப்படி ஒரு அனாதை ஆசிரமம் மாதிரி இருக்கும், அது போல் பீட்டா அமைப்பு வந்து ஒரு ஆசிரமம் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதில் வந்துட்டு இவங்க இதெல்லாம் சேகரித்து அதுக்கு நோய் வாய்ப்பட்டிருந்தா அதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து குணப்படுத்துவாங்க. அந்த கால்நடைகளை வந்துட்டு 15 நாட்களுக்குள்ள நம்மள மாதிரி ஒரு தனிநபர் வந்து தத்து எடுக்கலன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து கருணை கொலை. அதாவது கருணை கொலைன்ற அந்த ஒரு காரணத்தை சொல்லி வச்சுட்டு அவங்க வந்து ஒரு கொலை பண்றாங்க. இவங்க வந்துட்டு ஜல்லிக்கட்டு வந்துட்டு நம்ம ஜல்லிக்கட்டு அந்த காளையை வந்துட்டு நம்ம வந்து துன்புறுத்துறோம், அதை வந்து வதைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வழக்கு போடுறாங்க. இந்த பீட்டா அமைப்புக்கு பின்னாடியே வந்துட்டு நான் ஏற்கனவே ஊடகங்களை சொல்லியிருந்தேன், பீட்டா அமைப்புக்கு பின்னாடி வந்து செயல்படுறதே வந்து காங்கிரஸ் கட்சி தான், வேற யாருமே இல்லை. அதாவது இந்தியா லெவல்ல வந்து காங்கிரஸ் கட்சியும் ஜல்லிக்கட்டு தடை நீக்கணும்னு போராட்டம் பண்ணாங்க. ஜல்லிக்கட்டு தடை பண்ணதுக்கு காரணமே காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகம், இவங்க 2 பேரும் தான் ஜல்லிக்கட்டு தடைக்கு காரணம். வேற யாருமே நான் சுட்டி கடை விரும்பல, இவங்க 2 பேரும் தான் காரணம். அதே போல பீட்டா அமைப்புக்கு பின்னாடி செயல்படுறது அந்த காங்கிரஸ் கட்சி தான். இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தா இந்த பீட்டா அமைப்புக்கு வந்துட்டு எமி ஜாக்சன், ஷில்பா ஷெட்டி, திரிஷா போன்றவங்க எல்லாம் வந்துட்டு எங்க தமிழ்நாட்டுல வந்து பிழைப்புக்காக வந்து நடிக்க வர்றாங்க. இவங்க அந்த நடிப்பு பிழைப்பை மட்டும் பார்க்காம எங்க பண்பாட்டுக்குள்ள வந்துட்டு வந்து பாரம்பரியமா வந்து இப்போ இன்னைக்கு நேற்று நாங்க அந்த ஜல்லிக்கட்டை நடத்தலாம் வீர விளையாட்டை 4000 வருஷத்துல இருந்து நம்ம வந்து இந்த ஜல்லிக்கட்டை நடத்திட்டு இருக்கோம். இந்த வீர விளையாட்டை வந்து என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. இது என்னன்றது எமி ஜாக்சன் தெரியுமா? முதல்ல தமிழ் வணக்கம்னு கூட அவங்க சொல்ல தெரியாது. அவங்க வந்துட்டு எங்க பண்பாடு பாரம்பரியம் தெரியாம அவங்க வந்து அரைக்கோல் விடுக்கிறாங்க. அவங்க ட்விட்டர் பக்கத்துலயே நேரடியாகும். அதாவது நடிகர்களுக்கெல்லாம் வந்து நீங்க கையெழுத்து போடுங்க பீட்டா அமைப்புக்கு ஆதரவான. இப்ப என்ன ஆச்சு, இவங்க ஒரு செலிபிரிட்டி, இவங்க கையெழுத்து போட்டு கொடுத்ததுனால வழக்கு போயிட்டு உடனே வந்துட்டு அவங்க தடை உத்தரவு வாங்குறாங்க. இதை வந்து நாங்க எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை தானே நாங்க தமிழர்களாகி நாங்க இருக்கோம். இப்ப இந்த ஜல்லிக்கட்டு இந்த பிரச்சனைக்கு பீட்டா அமைப்பு மட்டும் இல்லை, இந்திய அளவில் இருக்கக்கூடிய இந்த மனித உரிமை அல்லது இந்த
மிருகங்கள் மீது கரிசனை கொண்ட பல அமைப்புகள் வந்து எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வை நீங்க வந்து முன்மொழிகிறீங்க? திட்டமிட்டு, அதாவது வந்து இந்த ஜெர்சி மாடுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இந்த இனப்பெருக்கம் பண்ணி அனுப்புறாங்க. இந்த ஜெர்சி மாடு போன்ற அந்நிய நாட்டுடைய அவங்களுடைய வணிகத்துக்காக வந்து சம்பாதிக்கிறதுக்காக எங்களுடைய இந்த விலங்கினங்களெல்லாம் அழிச்சு, நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அதாவது பிரிட்டிஷ்காரன் 200 ஆண்டுகளும் பிரிட்டிஷ்காரன் வந்து நம்ம மண்ணில் வந்து நம்மளை அடிமைப்படுத்தி கால் வைக்கிறப்ப, அதாவது நம்ம தமிழர்கள் வளர்த்த நாய் ஒண்ணு இருக்கு, காங்கேய நாயின்னு சொல்லிட்டு ஏதோ அந்த பேர் சரியா ஞாபகம். அந்த நாய் வந்துட்டு அந்த பிரிட்டிஷ்காரனா கடிக்க போச்சு. எங்க மண்ணுல கால் வைக்கிறப்ப ஒரு தமிழர் வளர்த்த அந்த நாய் கடிக்க போகும்போது அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து தமிழர் வளர்த்த நாய் இந்த அளவுக்கு நம்மள வந்து விரட்டி அடிக்குதுன்னு அந்த அந்த நாயோட இனத்தையே அழிச்சாங்க. இப்ப எங்கமே நீங்க அந்த நாயை பார்க்கவே முடியாது. நீங்க அது போன்றுதான் இந்த நம்ம ஜல்லிக்கட்டு மாட்டையும். இப்ப இந்த காங்கேயன் மாடு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு தமிழருடைய வீரத்தை வந்து பறைசாற்ற அளவுக்கு நம்ம வந்து அந்த வீர விளையாட்டை நடத்துறோம். இப்ப என்னன்னா இந்த அந்நிய ஜெர்மனி, அமெரிக்கா போன்ற அந்நிய நாடுடைய சக்தியை எல்லாம் வந்து நம்ம பண்பாட்டை அழிச்சு அவங்களுடைய வணிகத்தை வந்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ள மீண்டும் நம்ம அடிமையாக்கிறதுக்கான ஒரு சதி வேலை தான் இவங்க செய்யறாங்க. அம்மா, தொடர்ந்து பேசுவோமா? ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நம்மிடையே இன்று சிறப்பு விருந்தினராக தமிழர் முன்னேற்ற படையினுடைய நிறுவன தலைவர் வீரலட்சுமி அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். அம்மா, நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு பதில் நீங்க சொன்னீங்க, பிரபாகரன் ஐயா அவர்கள் எனக்கு அண்ணன் தெய்வம் மாதிரின்னு சொன்னீங்க. ஒவ்வொரு ஆளுமையும் இன்னொரு பெரிய ஆளுமையிலிருந்து அந்த தாக்கத்தால் உருவான ஆளுமை தான். அப்படி தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் ஐயா அவர்களிடம் உங்களுக்கு பிடித்த விடயங்கள் என்ன? அவர்கிட்ட என்ன ஒரு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி பார்த்து நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா வியப்பா இருந்தது? அதாவது நீங்க உலகத்துல இருக்கிற எல்லாம் வந்து ஆயுத ஏந்தின போராளிகளை வந்து பாருங்க, ஆனா தனி மனித ஒழுக்கத்தை என் அண்ணன் பிரபாகரன் அவர்கள்கிட்ட மட்டும் தான் பார்க்க முடியும். அது ஒன்னே போதும் அவரை வந்து நம்ம ஒரு ரோல் மாடலா எடுக்கிறதுக்கு. தனி மனித ஒழுக்கம் இது வரைக்கும் வந்து உலகத்துல நீங்க கை விட்டு எண்ணி பாருங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அது போல வந்து தனி மனித ஒழுக்கமும் அந்த ஒரு அதாவது வந்து யாருக்கும் விட்டு கொடுக்காத வந்துட்டு ஒரு தியாக மனப்பான்மையும் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து நான் வந்து போர்ல வந்து எங்கன்னா மாட்டிட்டா கூட நான் என்னை வந்து சுட்டு சாவடிச்சிருங்க, இல்லாட்டி நானே சுட்டு செத்து போயிடுவேன் அப்படின்றது வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு தமிழ் இனத்துல வந்துட்டு இந்த மேல ஒரு வீரமான ஒரு பேச்சு அது யாருமே இது வரைக்கும் அந்த மாதிரி பேசுறதா நான் என்னுடைய அனுபவத்தை நான் கேள்விப்பட்டதில்லை. அதனால அண்ணன் பிரபாகரன் வந்து தான் நம்ம வந்து நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் இளைஞர்கள் இளம் பெண்கள் எல்லாருமே அண்ணனை அப்படிதான் பார்க்குறோம். தமிழ்நாட்டு அளவில் எந்த தலைவர் அல்லது தலைவி உங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியத்தையும் வியப்பையும் தராங்க? அந்த அளவுக்குள்ள இப்போ யாரும் சொல்லக்கூடிய அளவில் யாரும் இல்லை. சரி, உங்களுடைய பயணத்தில் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது, உடனடியாக செய்ய வேண்டியதுன்னு எதை நீங்கள் கருதுறீங்க? தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழர்களை வந்து தமிழர்களே ஆள வேணும். அதனால வந்துட்டு திராவிட அதிகப்படியாக வந்து தமிழ் மக்கள் வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் வந்து உறுப்பினராக இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்ம தமிழர்கள் எப்படிலாம் அடிமைப்பட்டு இருக்கோம், இப்போ மறுபடியும் எப்படி அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறோம், யாரால இதுன்னு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி எல்லாருமே தமிழ் தேச கட்டமைப்புக்குள்ள வர வச்சுட்டு தமிழ்நாட்டை வந்து ஒரு தமிழரே ஆளணும். அது யாரா இருந்தால் அதை நான் சொல்லிக்கல, தமிழ்நாட்டோட பூர்வீக குடி ஒரு தமிழர் தானே இல்ல, அவர் தெலுங்கர், உங்களுக்கு தெரியும். அவரும் தெலுங்கர், இவங்களும் வந்து கர்நாடகாக்காரங்க, கன்னடம். அதனால வந்து தமிழ்நாட்டை வந்து தமிழன் தான் ஆளணும். இப்ப ஆந்திரால போய் நான் ஆள முடியாது, முதலமைச்சர் உட்கார முடியாது, கேரளால போய் நான் உட்கார முடியாது, போனா எங்களை அடிச்சு அனுப்புவாங்க. தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது. ஏன்னா வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்தவங்களெல்லாம் இப்ப வாழ வச்சோம், ஆனா ஆழமா வச்சுட்டோம். இதுக்கப்புறமா அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. அப்போ உங்க அரசியல் என்பது தேர்தல் அரசியலா அல்லது சமூக அரசியலா? தேர்தலை பங்கெடுக்கும் பொழுது இப்படி உணர்வு பூர்வமாக உன்னத லட்சியத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட பல இயக்கங்கள் வந்து தேர்தல் நேரத்துல அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் கூட்டணி அரசியலுக்குள்ள சிக்குண்டு வர்றாங்க. அதிமுக கூட கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தம் வருது, திமுக கூட்டி சேர வேண்டிய நிர்பந்தம் வருது. நீங்க உறுதியா சொல்ல முடியுமா எதிர்காலத்துல நான் திமுக காங்கிரஸ் இவங்க கூட சேர மட்டும் உறுதியா சொல்ல முடியுமா? இப்பவே சொல்றோம், அவங்க எங்களுக்கு வந்து என்னதான் வந்து எங்களை வந்து எப்படி கூப்பிட்டாலும் அவங்க கிட்ட போயிட்டு நிக்கவே மாட்டோம் நாங்க. அவங்க எங்களுக்கு தேசிய கட்சியும் தேவையில்ல, எங்களுக்கு திராவிட கட்சி, அவங்க தான் இனத்தையே அழிச்சது, இன்னும் அழிச்சுட்டு இருக்காங்க. என் இனத்தை அழிச்சவங்க கூட எப்படி நாங்க போய் கூட்டு வைக்க முடியும்? தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்றி அல்லது தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தேசிய உணர்வாளர் ஒரு அதிகாரத்திற்கு வருகிற பொழுது தமிழ் ஈழத்திற்கு அது நன்மை பயக்குமா? கண்டிப்பா. நாங்க எங்க மண்ணுல நாங்க அதிகாரம் செலுத்தி அதிகாரத்தை எங்க கையில எடுத்துட்டு வந்தாதான் என் இனம் அவங்க அழிஞ்சிட்டு இருக்குது, இன்னும் அழிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப என் இனத்துக்கு நான் கை கொடுத்து அவங்கள நான் காப்பாற்ற முடியும். இல்ல, இப்போ 7 தமிழர்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டு அளவுக்கு அதிகமான தண்டனை காலம் முடிந்த பிறகும் இன்னும் சிறையில் இருக்காங்க.
நம்முடைய 7 தமிழர்களை நம்மளால வெளில கொண்டு வர முடியல, நாம எப்படி தமிழீழ மக்களுக்காக நம்ம வந்து குரல் கொடுக்க முடியும்? அதிகாரம் இல்லையே. இப்ப 7 பேர் வந்து இப்ப நான் இப்ப அதிகாரத்துல நாங்க இருந்தோம்னா நாங்க எங்களுடைய அதிகாரத்தை வச்சு நாங்க காப்பாத்தி எப்பயும் வெளியே எடுத்துட்டு வந்துட்டு இருப்போம். 10 வருஷத்துக்கு 12 வருஷம் தான் வந்து ஒரு தண்டனையை 12 வருஷத்துல நாங்க எடுத்துட்டு வந்திருப்போம். இப்ப அதிகாரம் எங்க கையில கிடையாது. இப்ப இந்த அம்மா பேசுறாங்க, ஜெயலலிதா அம்மா வந்து பேசுறாங்க, தீர்மானம் போடுறாங்க, அவங்களால என்ன செய்ய முடிஞ்சது? விளம்பரம் தான் தேடிக்கிறாங்க. இவங்களால என் தமிழினத்தை காப்பாற்ற முடியல, 7 பேரை காப்பாற்ற முடியலையே. இப்போ உலக அரங்கத்துல புலம்பெயர்ந்த தமிழர்களுக்குன்னு ஒரு அரசியல் பாதை இருக்கு. சிலர் வியாபாரத்தில் இருக்கிறார்கள், சிலர் அரசியல் தளத்தில் இருக்கிறார்கள், சிலர் ஊடக தளத்தில் இருக்கிறாங்க. இப்படி புலம்பெயர்ந்த தமிழர்கள் உங்களை வந்து அடையாளம் காட்டுறாங்களா? அவங்க உங்ககிட்ட பேசுறாங்களா? நீங்க இப்படி களப்பணி செய்வது அவர்களுக்கு தெரிகிறதா? எல்லாருக்குமே, அதாவது உலகம் முழுக்க வாழற வந்து என் தொப்புள் குடி உருவக தமிழர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு கூட தொடர்பு கொண்டு நீங்க வந்து தமிழினத்துக்காக இந்த அளவுக்கு நீங்க வந்து போராடுறீங்கம்மா, நீங்க எங்களுக்காக நீங்க வந்து ஏதாவது நீங்க செய்யணும், எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு தான் எங்களை வந்து கேட்கறாங்க. எல்லாருக்குமே தெரியும். அதாவது என் தமிழர், என்னை விட தமிழர் முன்னேற்ற படை அப்படின்ற என் இயக்கம் பேரை சொன்னாவே அந்த அம்மா வீரலட்சுமியா, அந்த அம்மா இயக்கமா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அருமை. ஒரு பெண்மணி சமூக பணிக்கு வருகிற பொழுது அன்பும் ஆதரவும் வருவதைப் போலவே அவமானங்கள் வரும், அதிரடி மிரட்டல்கள் வரும். உங்களுக்கு தனிநபர் மிரட்டல்கள் வந்திருக்கா, எச்சரிக்கைகள் வந்திருக்கா? அதை பத்தி சொல்லுங்க. நிறையவே வந்திருக்கு. 2 பெரிய பெரிய மிலிட்டரி பேக் நிறைய வந்து வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எடுத்துட்டு வந்து கொடுத்து வந்துட்டு அதாவது ஈழத்தமிழர்கள் அப்படின்ற ஒரு தோணியில உளவு பிரிவே வந்துட்டு அந்த மாதிரி வேலை பண்ணிட்டு என்னை பிடிச்சி அப்பயே உள்ள போறதுக்கு பண்ணாங்க. ஆனா நாங்க அப்பவே இரவு 1 மணி நேரத்திலேயே போயிட்டு டிஜிபி அலுவலகத்துல புகார் கொடுத்தேன், சிட்டி கமிஷனர் ஆஃபீஸ்ல புகார் கொடுத்தேன். இன்ன வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கல. ஏன்னு கேட்டா அவங்க பண்ண வேலை அது அவங்களுக்கே வந்து தெரியுது. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு தொலைபேசி தொடர்பு கொண்டு நான் உங்களை வந்து படுகொலை செய்யறதுக்காக 1 கோடி ரூபாய் பணம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்க பகுதி நசரத்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம். இன்ன வரைக்கும் அந்த புகார் நடவடிக்கை எடுக்கும். சிஎஸ்ஆர் கொடுத்தாங்க, அவ்வளவுதான், நடவடிக்கை எடுக்கல. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மிரட்டல் எல்லாம் எனக்கு அரசாங்கத்து மூலியமா தான் என்ன அடக்கிறதுக்காகவும், ஏன்னா அவங்க பண்ற தவற ஒரு தனிநபரை இவ்வளவு வேகமாக மிரட்ட வேண்டிய நிர்பந்தம் என்ன இந்த அரசுக்கு? இது அரசு தான் செய்தாங்கன்னு உறுதியா சொல்ல முடியுமா உங்களால? அரசு செய்யற தவறுகளை நான் சுட்டி காமிக்கிறோம். அரசு செய்யற தவறுகளை வந்து மக்கள் கிட்ட வந்து போராட்ட வாயிலாக வந்து அவங்களோட உரிமையை மீட்கிறதுக்காக அரசு வந்து மக்களுக்கு செய்யற துரோகத்தை வந்து எடுத்துரைக்கிறதுக்காக நான் போராட்ட வாயில வெளியெடுத்து கொடுக்குறேன். அது அவங்களுக்கு அவமானம் இல்லையா? அரசுக்கு கெட்ட பேர் இல்லையா? அதனால என்ன முடக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செயல்பாடுகளை செய்யறாங்க. இத்தகைய மிரட்டல்கள் வரும்போது உங்களுடைய குடும்பத்தார், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், தோழிகள் அவங்களாம் என்ன சொல்லுவாங்க? தலையே வெட்டி துண்டா போட்டாலும் தமிழத்துக்காக நீ செத்து போந்தான்னு சொல்லுவாங்க. யாரும் அவங்கள பார்த்து பயப்பட மாட்டாங்க? இல்ல இல்ல, அப்படிலாம் எல்லாரும் என்னுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா நான் அந்த மாதிரி குடும்பம், என்னோட தாய் தந்தை இல்லை, இப்ப இறந்துட்டாங்க. என்னுடைய அண்ணன், தம்பி, அம்மா, அவங்களுடைய இப்ப தம்பி அண்ணனுடைய மனைவிங்க எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்ன வந்து நீங்க நம்ம இனத்துக்காக வந்து எது ஆனாலும் நீங்க வந்து எங்க அம்மா சொல்றாங்க எனக்கு, நீங்க தலையே துண்டா வெட்டி போட்டாலும் நீங்க இனத்துக்காக சரியா செத்துப்போ. அப்படிதான் என் அண்ணன் பிரபாகர் அண்ணன் போராளிகளுக்கு எப்படி சொல்லுவாங்களோ அப்ப செத்துப்போ அப்படின்னு என் அண்ணன் சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க. நான் செத்து போறேன் அப்படின்னு தலைவர் சொல்லிட்டாரு, செத்து போறேன்னு சொல்லுவாங்க. அது போல என் தாய் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அவங்க அந்த மாதிரி அண்ணன் பேசுறதா கேட்டது கிடையாது. ஆனா அவங்க பூர்வமா சொன்னாங்க. புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் என்பது இயக்கத்தினுடைய தாரக மந்திரமாக இருந்தது. இனி வரும் காலங்களில் தமிழீழம் அமையுமா? எப்படி அமையும்? உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? எங்களுடைய உடல்ல வந்துட்டு எங்களுடைய அந்த குருதி இருக்கிற வரைக்கும் தனி தமிழ் அமைகிறதுக்கான எல்லா வழிகளான போராட்டங்களை முன்னெடுக்கிறோம். கண்டிப்பா வந்துட்டு தமிழினம் இருக்கிற வரைக்கும் அங்கே தனி தமிழ் அமையும். அதே போன்று நாங்கள் வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக நாங்கள் எதுவும் இங்கே தமிழ்நாட்டில் பேசலை. ஆனால் தமிழினத்திற்கு வந்து ஈழத்தில் நடந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே அந்த மாதிரி அதாவது அதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்துச்சுன்னா தமிழ்நாட்டையும் வந்துட்டு நாங்கள் வந்து தமிழின மாதிரி நாங்கள் இங்கே சும்மா விட போகிறதில்ல. அதாவது இனி காலத்தில், அதாவது எங்களுடைய காலத்தில் வந்து தனி தமிழ்நாடுன்ற கோரிக்கையை வந்து முன்ன வச்சு அதுக்கான போராட்டத்தை வந்து முன்னெடுக்கலான்னு இருக்கும். இந்த தனி தமிழ்நாடு சாத்தியமா? இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு பிரிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? அது கேட்டால் கொடுத்துருவ போகிறாங்க. அதாவது இந்தியா கிட்ட வந்து தனி தமிழ்நாடு கொடுங்கன்னா கேட்டால் கொடுத்துட போகிறது கிடையாது. அப்படியே இப்போ பேசினா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசணும்னா தூக்கி உள்ளே போடுவாங்க. ஆனால் இனி வரும் காலங்களில் வந்துட்டு எங்கள் ஈழத்தில் வந்து தனித்தமிழ் அங்கே அமையணும்னா இங்கே தனித்தமிழ்நாடு அமைஞ்சாதான் அங்கே சாத்தியம். இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் அரசியல் சூழ்நிலைகள் வேறு வேறு விதமாக மாறுகிறது. நாள் ஒரு பொழுது, காட்சி ஒரு பொழுதாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே பிரதமராகி இருக்கிறார், மைத்ரிபால ஜனாதிபதியாகி இருக்கிறார். நிறைய தமிழர்கள், தமிழ் கூட்டமைப்புலாம் அந்த அதிகாரத்தில் பங்கு வகிக்குது. இந்த அரசியல் மாற்றம் என்பது உங்களுடைய பார்வையில் எப்படி தெரியுது? அதாவது வந்து தமிழ் ஈழத்தில் வந்து இப்போதைக்கு வந்து அவங்க இந்த சூழ்நிலையும் வந்து
அதாவது பொருளாதார ரீதியாக சாப்பாடு கூட வழி இல்லாமல் நிறைய வந்து அதாவது அமைப்பில் இருந்தவங்க கிடையாது, அங்கே இருக்க பாதிக்கப்பட்ட வந்து மக்களே வந்து இப்போ வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. சாப்பாடு உணவு இல்லாமல் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து அங்கே இருக்கிற இப்போ வந்து தமிழ் தலைவர்களில் வந்து எந்த ஒரு உதவியும் அந்த மக்களுக்கு பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா வீடு கட்டித்தரேன்னு சொல்கிறாங்க, ஆனால் இன்ன வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்த செய்தி வந்து இன்னும் கூட உணவு இல்லாமல் இருக்க எங்களுக்கு வீடு எப்போ கட்டி தருவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. அதே போல் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிறப்பு முகாம்லாம் இருக்குது. இப்போ இருக்கிற வந்து ஆளுங்கட்சி வந்து ஈழ மக்களுக்காக வந்து ஏதாவது உதவி செய்யணும்னா முதல்ல வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த சிறப்பு முகாமில் அகற்றணும். ஆனால் இன்ன வரைக்கும் நாங்கள் அதை பற்றி நாங்கள் பேசி நாங்கள் போட்ட முன்னெடுத்தாலும் எங்களை தூக்கி சிறையில் போட்டு எங்களை தான் வாட்டுறாங்க. ஆனால் அந்த ஈழ மக்கள் மேலே வந்து அக்கறை இருக்கிற மாதிரி வந்து சட்டசபையில் இருந்து அவங்க பொது மேடைகளில் பேசுகிறாங்க. ஆனால் என் தமிழ் இனத்தை வந்துட்டு மீண்டும் 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 அழிக்கிறதுக்காக தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் செயல்பட்டு இருக்காங்க. ஒரு சமூக பணியில் இடைவிடாது செயலாற்றி இருக்கக்கூடிய பெண்மணி நீங்க. அந்த தமிழீழ போரில் வந்து 2008 2009 அந்த காலகட்டத்தில் மே மாத வாக்கில் ஒரு தற்காலிக ஒரு முடிவுக்கு வந்த சூழல்ல பல்வேறு காட்சிகள் வெளியாகின, ஒளி நாடகங்கள் ஒளி தொகுப்புகள் வெளியாகும் பொழுது குறிப்பாக அதில் வந்து இசைப்பிரியா உள்ளிட்ட சகோதரிகள் அவர்கள் வந்து கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த காட்சிகள் வெளியான போது அங்கிருந்த தமிழச்சிகள்லாம் சித்திரவதைக்கு ஆளான அந்த தகவல்லாம் உங்களுக்கு தெரிந்த போது ஒரு பெண்ணாக ஒரு பெண்மணியாக உங்களுடைய அகசூழல் 2009 அந்த ஆண்டு காலகட்டத்தில் எப்படி இருந்தது? நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க? 2009 வந்து 22 வயசில் வந்துட்டு அப்போவே நாங்கள் தமிழர் முன்னேற்ற படைன்ற இந்த இயக்கத்தை நான் ஆரம்பிக்கிறப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு வரலாறு ரீதியாக வந்துட்டு அந்த பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு அரசு, அதாவது சிங்கள அரசு ஒரு தமிழ் இனத்து மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தாக்குதலை நடத்துகிறாங்க. அதுவும் வந்துட்டு ஒரு போர்னா இப்படி தான் நடக்கும்ன்ற வந்து ஒரு சட்டம் ஒரு விதி இருக்குது. ஆனால் அதையும் மீறி ஒரு பெண்களை எப்படி வந்து கற்பழிப்பு செஞ்சு எப்படி அதாவது பெண்ணுடைய பிறப்பு உறுப்புக்குள்ள கையை விட்டு அந்த கருவை அறுத்து எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு பார்க்குறப்ப அதாவது நாங்கள் தற்கொலை படையாக மாறணுமா இதுக்கப்புறம்? அதாவது தமிழ்நாட்டில் இது போல தானே, அங்கேயே வந்து அப்படி பார்த்து வந்து முப்படையே கட்டி பண்ண என் அண்ணன் என்னுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அந்த அமைப்பில் இருக்கிறவங்களே இந்த மாதிரி இது பண்ணுறாங்களே, அப்போ நாங்களும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இனிமேல் நாங்களும் கிளம்பி போகணும் அப்படின்ற ஒரு வெறித்தனமாக வந்துட்டு நாங்கள் இருந்தோம். ஆனாலும் வந்துட்டு எங்களுக்கு வந்து முன்னோர்கள் எல்லாரும் வந்து ஆலோசனைப்படி நம்ம இங்கே அதிகாரத்தை வந்து நம்ம வந்து இங்கே பெற்றினாதான் அங்கே வந்து தனி தமிழிடமோ இல்லை அவங்களோட அந்த போர் சூழலை எல்லாம் நம்ம வந்து அங்கே வந்து பாதுகாக்க முடியும். அதனால முதல்ல நம்ம வந்து இங்கே ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆலோசனை கொடுத்தனால நாங்கள் இயக்கத்தை ஆரம்பிச்சோம். ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பா ஆரம்பிச்சு அப்புறம் அறிவுபூர்வமாக அணுகியிருக்கீங்க. உங்களை போன்று நிறைய பெண்கள் வந்து சமூக பணிக்கு வரணும், அரசியலுக்கு வரணும், இது போன்ற தமிழ் தேசிய களத்துக்கு வரவங்களாம் துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களுடைய வீட்டில் சரியான ஒரு உறுதுணையோ உதவியோ அல்லது ஒரு சப்போர்ட்டோ இருக்காது. அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு வேலைக்கு இடத்துக்கு போனால் கூட அங்கே கூட அவர்களுக்கு அந்த சரியான ஒரு பாதுகாப்போ அல்லது ஒரு உறுதுணையோ இருக்காது. அப்படிப்பட்ட பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? புது வாழ்க்கைக்கு வாங்கன்னு சொல்வீங்களா? என்ன சொல்வீங்க? அதாவது வந்துட்டு என்னுடைய அனுபவ ரீதியாக சொல்கிறேன், பெண்கள் வந்து அரசியலுக்கு வந்து ஏன் வரமாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சமூகத்தில் வந்துட்டு அதாவது தமிழ் சமூகத்தில் அது போன்ற ஒரு அதிகமான வந்து ஆணாதிக்கம் உள்ள நபர்கள் வந்து அந்தளவுக்கு கிடையாது. ஆனால் இந்த திராவிட சமூகதாயத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆணாதிக்க சக்தி ஒரு பெண்களை வந்துட்டு பொது வாழ்க்கைக்கு வெளியே வரவே விடலை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பொது வாழ்க்கைக்கு வரும்போது என்னுடைய குடும்ப வாழ்க்கையை திறந்தேன். அதில் எனக்கு நாட்டமே கிடையாது. குடும்ப வாழ்க்கையிலன்ற நாட்டமே இல்லாமல் பொது வாழ்க்கையில் நான் இப்போ இருக்கிறேன். என்னை போன்ற ஒரு இளம் பெண்கள்லாம் வந்து ஒரு அரசியலுக்கு உள்ளே வரப்போ இந்த ஆணாதிக்க சக்தி என்ன பண்ணுறாங்கன்னா அரசியல் ரீதியாக வந்து அவங்கள பார்க்கறது கிடையாது. அவங்கள வந்துட்டு இப்போ வந்து ஒரு பெண்கள் வந்துட்டு ஒரு நாட்டையே கொடுத்த ஆளுமையான சக்தி பெண்களுக்கு அந்த தகுதி இருக்குது, அந்த அறிவு இருக்குது, அதனுடைய வீரம் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆணாதிக்கம் என்ன பண்ணுறாங்களோ அவங்கள வரவிடாமல் தடுக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை திராவிட கட்சியிலும் நிறைய பெண் தலைவர்கள் இருக்காங்க, பேச்சாளர்கள். இல்லை, யார் இப்போ இருக்காங்க? யார் பெண் தலைவர்? யார் வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதல்வரே ஒரு திராவிட கட்சியை சார்ந்தவர் தானே? ஆமா, கண்டிப்பா இருக்கிறாங்க. ஆனா அதாவது அவங்க வந்து தமிழ் இனத்தை சேர்ந்தவங்க கிடையாதுல்ல. தமிழ் பெண்களை பொறுத்து நான் சொல்றேன், தமிழ் பெண்கள் வந்து இனி வரும் காலங்களில் வந்து அரசியல் களத்துக்கு வரணும். அதாவது படிச்சவங்களும் அதாவது இதுக்கு முன்னாடி படிப்பறிவு இல்லாத பெண்களும் வந்துட்டு அடிப்படை அரசியலை தெரிஞ்சுக்கணும், அரசியலுக்கு வரணுன்றது வந்துட்டு நான் ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன் பெண்களுக்கு. தொடர்ந்து பேசுவோமா? ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு விளம்பர இடைவேளை.
ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நம்மிடையே தமிழர் முன்னேற்ற படையினுடைய நிறுவன தலைவர் வீரலட்சுமி அவர்கள் இணைந்திருக்கிறார். அம்மா, நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ போராட்ட வடிவங்கள்னு ஒன்று இருக்கு. இப்போ ஈழத்தில் நடைபெற்றது ஆயுத போராட்டம். அங்கு தற்கொலைகள் நிகழ்ந்தன, தற்கொலை தாக்குதல்கள் கூட நிகழ்ந்தன. ஆனால் தமிழ்நாட்டில் நிகழ்ந்து கொண்டு இருப்பது ஒரு அரசியல் போராட்டம். இங்கு தோழர் முத்துக்குமார், அதே மாதிரி சகோதரி செங்கொடி போன்ற உயிர்கள் தற்கொலை செய்து கொண்டதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்துட்டு ஈழத்துல நடந்த படுகொலையை வந்து நேரடியா பார்க்குறப்ப அது போன்றுதான் எங்களுக்கெல்லாம் தோணுச்சு. ஆனா வந்துட்டு அது சாத்தியம் இல்லை. அதாவது வந்து அங்கேயே வந்து பல லட்சம் உயிர்கள் வந்துட்டு போயிடுச்சு. இனி வரும் காலங்களில் வந்து தமிழினத்துல வந்து ஒரு உயிர் கூட போகக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் நாங்க வந்து அறப்போராட்டத்தை வந்து கையில எடுக்கிறோம். ஆனா தமிழ்நாட்டுல வந்துட்டு 2 பேர் வந்து உயிர் நீத்ததை வந்துட்டு நாங்க வந்து ரொம்ப வந்து எங்களுக்கெல்லாம் மன வருத்தம் அளிச்சுது. என்னன்னு கேட்டீங்களா, அவங்க இறந்தும் வந்துட்டு அங்க எந்த ஒரு பலனும் நாங்க அளிக்கல. அதாவது சிங்களவன் வந்து அவன் பண்ற வேலையை தான் அவன் பண்ணிட்டு இருந்தான். அவன் தொடர்ந்து வந்து பெண்களை கற்பழிப்பு செய்யறதும், படுகொலை செய்யறதும், இப்போ குழந்தைகளை வந்து கொல்றதும் அதே வந்து ஒரு வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தான். ஆனால் இதனால வந்து அங்கே எந்த ஒரு பலனும் அளிக்கலன்றது என்னுடைய கருத்து. இனி வரும் காலங்களில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு புரட்சிகரமான இளைஞர்களும் மாணவர்களும் வந்து புரட்சிகரமான அறப்போராட்டம் வழியாக வந்து ஒரு போராட்டங்களை முன்னெடுத்து தனி தமிழ் அமையத்துக்கான போராட்ட வாயிலாக வந்து ஒரு மிகப்பெரிய வந்து புரட்சிகரமா, அதாவது பெண்களும் இளைஞர்களும் வந்துட்டு ஒரு உயிர் சேதம் இல்லாத ஒரு போராட்டமா முன்னெடுத்து அதுக்கான வாய்ப்புகள் அமைத்து தரணுன்றது என்னுடைய கருத்து. இப்ப தமிழர் முன்னேற்ற படையினுடைய குறைந்தபட்ச திட்டத்துல தொழிலாளர் நலம், தமிழ் தேசியம் இது மட்டும் தான் இருக்கா, அல்லது தமிழ்நாட்டினுடைய தமிழர்களினுடைய நலன் இருக்கா? காவிரி பிரச்சனை, முல்லை, இப்படி நீங்க முகநூல் பக்கத்துல பாத்தீங்கன்னா அதாவது அடிப்படை உரிமையே வந்துட்டு அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறேன். கச்சத்தீவு பிரச்சனையில இருந்து, விவசாய பிரச்சனையில இருந்து, அது வேலை வாய்ப்பு பிரச்சனையில இருந்து, மண், மொழி, இனத்தை காக்குறத எல்லா அடிப்படை உரிமை பிரச்சனை எல்லாமே கோரிக்கையா வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம வந்து இப்ப 60 ஆண்டு காலமா தள்ளப்பட்டுட்டோம். அதனால வந்துட்டு தமிழர் நலன் சார்ந்துதான் நம்ம வந்துட்டு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம். நமது ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியின் ஊடாக உலக தமிழர்கள் உங்களை விட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன? உலகம் முழுவதும் வாழும் என் தொப்புள் குடி உறவுகளான தமிழர்கள் அனைவருக்கும் ஐபிசி தமிழ் அகம்புறம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக என்னுடைய அமைப்பு சார்பாக, தமிழர் முன்னேற்ற படை இயக்கத்தின் சார்பாகவும், உலகம் முழுக்க வாழுற என் தமிழ் உறவுகளை யாருக்குமே வந்து இதுக்கப்புறம் வந்து தோல்வி கிடையாது. ஒரு கொள்கையோடு நாங்கள் வந்து செயல்பட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். அதனால நாங்கள்லாம் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் தமிழ்நாட்டு வந்து இங்கே ஒரு கொந்தளிப்பான மாநிலமாக மாறுன்றதை வந்துட்டு ஐபிசி தமிழ் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு வந்து நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உங்களுடைய உயர்ந்த லட்சியங்கள், கருத்துக்கள், உங்களுடைய செயல்பாடு, களம் யாவற்றிலும் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். பொன்னான நேரத்தை ஒதுக்கி எமது நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி. அகம்புறம் நிர்வாகத்திற்கு எமது இயக்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, ஞாலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்கோடு இன்னும் தமிழச்சிகள் நம் களத்தில் தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை விதையை இவரது நிகழ்ச்சி இன்று நம்மிடையே விதைத்திருக்கிறது. நேர்களை மீண்டும் ஒரு அகம்புறம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பு நண்பன் ராஜ்மோகன். வணக்கம் நேர்களே, இது ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஓர் உறவு பாலம்.